அவங்க மாமா பேர் வந்து ராஜ்குமார். ஆக்சுவலாக அவருக்கு வந்து ரெக்டம் கேன்சர். பர் டேக்கு வந்து 15-20 டைம்ஸ் வரைக்கும் ஸ்டூலிங் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபுட்லாம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம் இப்போது பெட்டராகவே ரிகவர் ஆகிட்டு வராரு. காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். அவங்க மாமா பேர் வந்து ராஜ்குமார். ஏஜ் வந்து 45. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ரெக்டம் கேன்சர். தேர்ட்லேருந்து 4th ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் சிவியராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கீமோ எடுக்க கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஃபர்தராக இந்த மெடிசன்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக இது 3rd டோஸ் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறேன். இப்போ ரொம்ப பெட்டராகவே இருக்குது. அதாவது முன்ன வந்து பர் டேக்கு வந்து 15-20 டைம்ஸ் வரைக்கும் ஸ்டூலிங் இருக்கும். இப்போது ரொம்ப கம்மியாச்சு. 1 or 2 மேக்ஸிமம் 3 அது வரைக்கும் தான் ஸ்டூலிங் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப கம்ப்ளீட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கார். இப்போ கொஞ்சம் ஃபுட்லாம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் வந்து டயட் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு. எது அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக அவாய்ட் பண்ணி அவரோட கோஆப்ரேஷனும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பெட்டராகவே அவருக்கு ரிசல்ட் ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவருக்கு பாடி வெயிட் லாஸ் ஒன்றும் ஆகலை. 10 kg கிட்ட இம்ப்ரூவ் தான் இருக்கார். ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கீமோ அண்ட் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. பாடி இப்போ நல்லாவே வெயிட் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. அவர் வந்து வீவர். அவர் பட்டுத்தறி வீவர் சேலை அந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆக்சுவலாக அவர் ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 months பண்ணிட்டு தான் இருக்கார். இந்த டைம் இப்போது பெட்டராகவே ரிகவர் ஆகிட்டு வராரு. இது மட்டும் இன்னும் 2 கீமோ முடிச்சோடனே எம்ஆர்ஐ எடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டோஸ் எப்படி கொடுக்குறதுன்னு நான் சொல்லிக்கலாம் சொன்னாங்க. பட் ஆனால் வந்து இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து ஸ்டூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால பாசிட்டிவ் சைன் தான் சொல்லியிருக்காங்க.